இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உறவிலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகின்றார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகின்றார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகின்றார். யுகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் அன்னை அன்னம்மாள் அவர்கள் இறை அன்பும் பிறரன்பும் கொண்டு வாழ்ந்தார்கள். அதற்கு அவர்களின் வாழ்வை நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. புனித அன்னம்மாள் அவர்கள் தன் வருமானத்தை 3 பங்கிட்டு, ஒரு பங்கை இறைப்பணிக்கும், ஒரு பங்கை ஏழை எளியவருக்கும், ஒரு பங்கை தன் குடும்பத்தின் பராமரிப்புக்கென செலவு செய்தார்கள். 20 வருடங்கள் குழந்தைக்கு இருந்தும் இறை நம்பிக்கையை இழக்கவில்லை. நல்ல பெற்றோருக்கு எடுத்துக்காட்டாக தன் குழந்தையை வளர்த்தார்கள். எனவேதான் அன்னை மரி இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த அன்னையை பாதுகாவலையாக கொண்டுள்ள நாம் அன்னையிடம் காணப்பட்ட இறை நம்பிக்கையை வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நமதாக்குவோம். நாம் பார்க்கிறோம். கன்னிமரியாவுடைய பிறப்பு அவளுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்வை தந்தது. நம்பிக்கை, எதிர்நோக்கு என்பதற்கு அடையாளமாக விளங்குகின்ற தூய அன்னம்மாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே
நம்முடைய வாழ்வு நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நன்மையை எதிர்நோக்கி இருக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளிடத்திலிருந்து நாம் பெறுகின்ற பேருதவியை நினைத்து உவகை கொள்ளுகின்ற, அதோடு இணைந்த நன்றி உணர்வையும் கொண்டிருக்கின்ற வாழ்வாக இருப்பதற்கான வரத்தை வேண்டுவோம். நாம் வாழுகின்ற இந்த சூழல் பல்வேறு விதமான தடைகளை நமக்கு விதித்திருந்தாலும் இந்த இடர்காலத்திலே நம்முடைய வாழ்வு நம்பிக்கையோடு இருப்பதற்கான வரத்தை வேண்டுவோம். நம்முடைய வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வாக சிறப்பான முறையிலே நேர்மறையான தன்மையோடு முன் செல்கின்ற வாழ்வாக இருப்பதற்கான வரத்தை வேண்டுவோம். நம்முடைய பங்கு சமூகத்திற்காய் ஜெபிப்போம். அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். தொற்று நோய் காலத்திலே தொற்று நோயிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் சிறப்பாக கடவுளின் கரங்களின் முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பங்கு சமூகத்திலே குறிப்பாக மூத்த குடிமக்கள் குழந்தைகளை கடவுள் நிறைவாக பாதுகாக்க வேண்டும். எந்த விதமான துன்பங்களுமின்றி நம்முடைய பங்கு சமூகம் பல்வேறு விதமான நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக இப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். அதோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நன்றியறிதல்களை கடவுளின் கரங்களிலே சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க கடவுளின் அன்பிலிருந்து நம்முடைய மனித பலகீனங்களினால் விலகி நின்ற தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளிலிருந்து நமக்கு மன்னிப்பு அளித்து முழு மனித வாழ்வை நோக்கி நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம் யாம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய
சிலுவையினின்று என்றென்றுமாக புதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவர் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் எங்களை நம்பிக்கையுடன் அன்பு செய்யும் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை தூயவர்களான சுவாக்கி மன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7 முதல் 12 வரையிலான இறைவார்த்தைகள். அந்நாள்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். உள்ளத்தில் விழுந்தே உயிர் வரை நனைந்து நம்பிக்கை தளி வருவாய். மகிழ்வின்
உள்ளத்தில் விழுந்து உயிர் வரை நனைந்து நம்பிக்கை தளி தருவாய் மகிழ்வின் பயிராயனில் நிறைவா நம்பி வந்தேன் நிறைவா உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். நிழலும் தூர போகும் உன் கரம் என்னை சுமந்தார் பாலை நிலமும் நீதமாகும் உன் பாதம் என்னை தொடர்ந்தார் கவலைகள் கரைந்தோடும் நிதமுன் சொல்லருகிருந்தார் உந்தன் உள்ளம் முழுதாய் என்னில் வர எளிதாய் தடைகளை கடப்பேன் நிறைவா நம்பி வந்தேன் நிறைவா உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். நிலவினை சுமக்கும் நதியாய் நெஞ்சில் உன்னை சுமந்திடுவேன் தளிர்களை கொடுக்கும் நிலமாய் மண்ணில் வாழ்வை வழங்கிடுவேன் எளியோர் வெளிகளிலே நான் மகிழ்வின் தடம் பார்ப்பேன் மேகம் சிந்தும் மழையாய் என்னை சிந்தி உலகின் அன்பால் நனைப்பேன் நிறைவா நம்பி வந்தேன் நிறைவா உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். உள்ளத்தில் விழுந்து உயிர் வரை நனைந்து நம்பிக்கை தளிர் தருவார் மகிழ்வின் பயிராயனில் நிறைவா நம்பி வந்தேன் நிறைவா உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார்.
திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையுள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆகியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு திருவிழா நாம் கொண்டாடுவது முதன்முறை. அனைவரும் வீட்டிலிருந்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பொதுவாக நாம் இணைந்து வந்து ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சிரித்து வாழ்த்துக்களை சொல்லி கட்டி அணைத்து நாம் திருவிழா மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். ஆனால் இந்த திருவிழா மிகவும் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தி கொண்டு நாம் வீட்டில் இருந்து கொண்டே தொலைக்காட்சி வழியாகவும் வலை ஒளி வழியாகவும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். அனைவரும் தனிமைப்படுத்தப்படுதல் இது நமக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் புனிதர்களுக்கு இது ஒரு வரம், தனிமைப்படுத்துதல் என்பது. அப்படி பார்க்கின்ற வேளையிலே செட் அப்பார்ட், புனிதத்தன்மை என்று சொல்வார்கள். கடவுளுக்கென தன்னையே ஒதுக்கி வைத்து கொண்டு தன்னை தனிமைப்படுத்துவது, அந்த ஒரு பயிற்சியை நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று கூட ஒரு வகையில் சிந்திக்க தோன்றுகின்றது. மிக குறிப்பாக இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மரியன்னையின் பெற்றோர் புனித சுவாக்கின் அன்னம்மாள், இவர்களுடைய வாழ்க்கையை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? குறிப்பாக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, இந்த 3 நிலைகளிலும் அவர்கள் எவ்வாறு தங்களை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் இன்று இணைந்து சிந்திப்போம். இன்னுமாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட விண்ணரசு பற்றிய மறைபொருள், இந்த விண்ணரசின் மறைபொருளை நாம் இவர்கள் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். மிக குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்ய வேண்டும், கடவுள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு கடவுளை நாம் அணுகி செல்ல முடியும்? ஹவு டு ப்ளீஸ் காட். நாம் நமது பெற்றோரை அன்பு செய்ய கற்றிருக்கின்றோம். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் பெற்றோரின் பின்புறம் இருந்து கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு தான் வேண்டிய ஒன்றை பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். ஹவு டு ப்ளீஸ் பேரண்ட். அதே போல ஆண்டவரை எவ்வாறு நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்றால், மிக குறிப்பாக ஆண்டவரோடு சம்பந்தப்பட்ட நபர்களை நாம் தியானிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். நம் ஆண்டவர் இயேசுவோடு சம்பந்தப்பட்ட மிக நெருங்கிய ஒரு நபர் யாரென்றால் சந்தேகமே இல்லாமல் அன்னை மரியா. எனவே அன்னை மரியாவை நாம் மிக அதிகமாக அன்பு செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு தெரியும் 2 வித்தியாசமான காரியங்கள். புனித பேதுருவை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், கடவுளை அல்லது இயேசுவை அன்பு செய்த சீடர். புனித யோவானை பற்றி சொல்லும் பொழுது இயேசு மிக அதிகமாக அன்பு செய்த சீடர். கடவுளின் அன்பை நாம் பெற வேண்டுமென்றால் அன்னை மரியாவை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னுமாக சொன்ன போனால் இந்த அன்னை மரியா அவருக்கு நெருக்கமான 3 பேரை மிக அதிகமாக அன்பு செய்தார் இயேசுவை தவிர. ஒன்று புனித சூசேப்பர், 2வது புனித சுவாக்கின், 3வது அன்னம்மாள். இவர்களை நாம் அன்பு செய்யும் பொழுதும் ஆண்டவர் இயேசு நம்மை அதிகமாக அன்பு செய்வார். இந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதற்காக ஆண்டவர் இயேசுவை சுற்றிலும் இருக்கின்ற இந்த நபர்களை பற்றி நாம் தியானிக்காமல் போனால் நாம் நிச்சயமாக மோட்சத்தை பார்க்கவில்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம்
அதிகமாக சொல்கின்றது. நிலத்தில் ஒரு புதையல் இருக்கின்றது. அதை தோண்டி கண்டுபிடித்த அந்த மனிதன் அதை மூடி மறைக்கின்றான். மறைத்துவிட்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையலை கைப்பற்றி கொள்கின்றான். இந்த புதையல் என்னவென்றால் ஆண்டவரை பற்றிய அறிவு, அன்னை மரியாவை பற்றிய அறிவு, அதை போல புனித சுவாக்கின் பற்றிய அறிவு, புனித அன்னம்மாள் பற்றிய அறிவு. இந்த அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் மோட்சத்தை ஊடுருவி செல்கின்ற மனிதர்களாக இருப்பார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், கடலுக்குள்ளே ஒரு ஆறு ஓடுகின்றது, அது தனியாக ஓடுகின்றது. காற்றுக்குள்ளே ஒரு காற்று ஓடும், ஒளிக்கு உள்ளே ஒரு ஒளி ஊடுருவும். மோட்ச ராஜ்யத்தை ஊடுருவி பார்க்கின்ற ஒரு அறிவு வேண்டுமென்றால் இந்த 4 பேரையும் பற்றி நாம் அதிகமாக சிந்தித்திருக்க வேண்டும். இந்த 4 பேரை பற்றி சிந்தித்தாலே மோட்ச ராஜ்யம் பற்றி நாம் மோட்சத்திற்குள் நுழைந்து சுற்றி பார்ப்பவர்களுக்கு ஒப்பாக இருப்போம். ஒருவேளை சிலர் ஆச்சரியப்படலாம், எவ்வாறு இது சாத்தியமாகும்? அனைவரும் ரட்சிக்கப்பட அல்லவா வேண்டும்? ரட்சிப்பு என்பது கடவுளின் ஒரு கொடைதான், கிஃப்ட் ஆஃப் காட். அதை ஒருவேளை ஒருவர் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு உங்களை பிடிக்க வேண்டும் அல்லது நம்மை பிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. பிடிக்காதவர்களுக்கு கூட இந்த கிஃப்டை ஆண்டவர் கொடுத்து விடலாம். எனவே அன்னை மரியாவையும் புனிதர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதிகமாக அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்பவர்கள் ஆண்டவரிடமுள்ள கொடைகளை அவருக்கு விருப்பமில்லாமலே கூட ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கொடையா வைத்துக்கொள் என்று கொடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அன்பு செய்ய வேண்டுமென்றால் நாம் இந்த புனிதர்களின் பேறு பலன்களை சிந்திக்க வேண்டும். பேறு பலன் என்கின்ற வார்த்தை நமது கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்றது. இந்த பேறு பலன்கள் என்றால் என்ன? இந்த புனிதர்கள் தங்களையே அடக்கி ஒடுக்கி கொண்டார்கள், தங்களையே கடவுளுக்காக அர்ப்பணித்து கொண்டார்கள். அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அந்த அவர்கள் அடக்கி தங்களை ஒடுக்கி கடவுளுக்கென்று தனிமைப்படுத்தி கொண்ட அந்த நிகழ்வுதான் பேறு பலன்கள். இந்த நிகழ்வை தான் அன்னை மரியாவும் அதை போல புனித சுவாக்கின், அன்னம்மாள் மற்றும் எல்லா புனிதர்களும் செய்தது இந்த பேறு பலன்கள். மிக கடினமான ஒரு இலக்கு, தன்னையே அடக்கி ஒடுக்கி வைத்துக் கொள்ளுதல். அப்படிப்பட்ட நிலையிலே புனித சுவாக்கின், அன்னம்மாள் இவர்கள் இருவருமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே நேர்மையாக இருந்தார்கள். சாலமோன் ஞானம் 8வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது: என் இளமை முதல் நான் ஞானத்தை தேடினேன், அதை என் வாழ்க்கை துணையாக விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன் என்று சொல்லி இருக்கின்றது. புனித சுவாக்கினும் அன்னம்மாளுக்கும் இந்த வார்த்தை மிக அதிகமாக பொருத்தமுடைய வார்த்தை. இந்த தம்பதியினர் தான் இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள். வேறு யாரும் இந்த உலகத்தில் அதற்கு பொருத்தமானவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பிதாக்கள் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் ஞானத்தை 2 முறை விவாகம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள். ஞானத்தை 2 முறை விவாகம் செய்தவர்கள், அதாவது ஞானத்தை 2 தடவை திருமணம் செய்தவர்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை துணை ஞானம். 2வது அவர்கள் திருமணம் செய்து கொண்டது ஒருவரை ஒருவர் புனித சுவாக்கின் ஞானத்தின் வடிவாக இருந்தார். அவரிடம் வேறு எந்த உலகார்ந்த காரியத்தையும் புனித அன்னம்மாள் எதிர்பார்க்க முடியாது. புனித அன்னம்மாள் சுவாக்கி ஞானத்தின் இன்னொரு உருவாக இருந்தார்கள். எனவே இவரிடமும் தீமையோ அல்லது உலகார்ந்த பற்றுதலையோ அதிக அளவு கண்டுகொள்ள முடியாது. எனவே பிதாக்கள் இவர்களை பற்றி கூறும் பொழுது இவர்கள் ஞானத்தை 2 முறை திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர். எனவே
இவர்கள் வாழ்வு முழுவதுமே ஞானத்தின் அந்த கதவுகளால் மூடப்பட்டு இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கடவுளோடு ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். ஆனாலும் இவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த இல்லற வாழ்க்கையின் முழு நிறைவும் எங்கே பிரதிபலிக்கின்றது என்றால் அது குழந்தை பேறு என்கின்ற ஒரு காரியத்தில்தான் இந்த இல்லற வாழ்க்கை முழுமை பெறுகின்றது. எனவே இந்த குடும்பத்திற்கு வலிமை குறைந்த ஒன்றாக இருந்தது இந்த குழந்தை பாக்கியம் மட்டுமே. இது இல்லை. எனவே அந்த அன்னம்மாள் வலிமை இழந்த ஒரு ஸ்திரீயாக உலகத்தின் முன்னால் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனாலும் அன்னம்மாள் நம்பிக்கையோடு இருக்கின்றாள், எதிர்நோக்கோடு இருக்கின்றார்கள். இந்த காலத்திற்கும் அந்த காலத்திற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு. கனவில் கூட நாம் அந்த காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது. ஏனென்றால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னே மனிதன் கடவுளை நோக்கி தனது உள்ளத்தை உயர்த்தி கொண்டே இருந்தான். அவனுக்கு வேறு தேடல்களே இல்லை. கடவுளோடு எப்படி ஐக்கியப்பட வேண்டும், எவ்வாறு நாம் மோட்சத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும். அதிலும் இஸ்ரேல் ஜனங்கள் முழுக்க அடையாளங்களை கொண்டு அவர்கள் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைய நாள் தேடுதல் ஒருவேளை மருத்துவ அறிவு முன்னேறி இருக்கும். அதனால் மக்களின் தேடுதல் கடவுளை நோக்கி அந்த அளவுக்கு செல்லாது. அவர்கள் செயற்கை முறையில் கருத்தரித்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு முறைதான் உண்டு, கடவுளையே நம்பியிருப்பது, வேறு வழியே இல்லை. எனவே அன்னம்மாளின் பார்வை கடவுளையே நோக்கி இருந்தது, அவரையே தியானித்துக் கொண்டிருந்தது. தனக்கு ஒரு நலம் கிடைக்கும், இந்த உலகத்திலே நானும் பிறரை போல் வாழ்வேன், எனது இல்லற வாழ்க்கையை நான் முழுமையாக்குவேன், அதற்கு ஆண்டவருடைய துணை வேண்டும் என்று அவர் அல்லும் பகலும் இறைவனை இடைவிடாமல் கண்விழித்து போற்றி புகழ்ந்து கொண்டு இருந்து அந்த கடவுளின் இரக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் விவிலியம் புனித அன்னம்மாளுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்தது. ஆபிரகாம் சாராயின் வாழ்விலே குழந்தை இல்லை, ஆனால் கடவுளிடம் இருந்து அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அதை போலவே அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்டாள், எல்கானாவின் அன்னாள். எனவே இந்த முன்மாதிரிகளை பின்பற்றி இஸ்ரேலில் குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்டீரும் கடவுளிடமே தங்களது முழு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். மேலும் இவர்களது இல்லற வாழ்க்கையில் இருந்த அந்த நேர்மையின் நிமித்தம் கடவுள் இவருக்கு ஒரு புனித குழந்தையை கொடுத்தார். அதுதான் நம் அன்னை மரியா. இது அவர்களது பேறு பலன்களால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அன்னை மரியாள் ஏதோ தானாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. ஏற்கனவே எல்கானாவின் அன்னாள் ஒரு அருமையான குழந்தையை பெற்றுக்கொண்டாள். உலகம் முழுவதும் இவள் சபிக்கப்பட்டவள், ஆண்டவரால் வெறுக்கப்பட்டவள் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு புனித குழந்தை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதை போலவே புனித சுவாக்கின் அன்னம்மாளுக்கு இந்த புனித குழந்தை கிடைத்தது அவர்களது பேறு பலன்களினால். அவர்கள் தங்களது வாழ்க்கை முறையிலே கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, இவற்றை நேர்மையாக கடைபிடித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இந்த குழந்தையின் பொருட்டு கடவுளிடம் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை எதிர்நோக்காக மாறுகின்றது. சாத்தியமற்ற நிலையிலிருந்து ஒரு சாத்திய நிலையை அவர்கள் தங்களுக்கென்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அவர்களது இந்த நீடித்து நிலைத்திருத்தல் என்கின்ற புதிய ஒரு காரியம் அங்கே வருகின்றது. அவர்கள் இந்த நம்பிக்கையில், எதிர்நோக்கில் நீடித்து நிலைத்திருந்த புனித அன்னம்மாள் அந்த நம்பிக்கையே வாழ்வாக மாறி
ஒரு அருமையான ஞானத்தின் உருவான அன்னை மரியாள் அவர்களை மகளாக பெற்றெடுக்கின்றார்கள். அன்னை மரியாவுக்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் என் வானத்தின் நட்சத்திரம். எனது வறண்ட வானம், வாழ்க்கை என்கின்ற வானம், அதிலே நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அதிலே ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் என்கின்ற மிக அருமையான பெயரை அன்னை மரியாவிற்கு அவர்கள் சூட்டுகின்றார்கள். எனவே இந்த புனித அன்னம்மாள் ஸ்வாக்கின் இவர்களுடைய நேர்மையின் ஒளியை ஊடுருவி பார்க்கின்றவர்கள், அன்னை மரியாவின் வாழ்க்கையை ஊடுருவி பார்க்கின்றவர்கள் மோட்சத்தை ஊடுருவி பார்க்கின்றார்கள். இதை தவிர மோட்சத்தை வேறு யாரும் சுற்றி காட்ட முடியாது. அன்னை மரியா அதிசய ரோஜாவாக இருக்கின்றாள். அப்படி என்றால் என்ன? அன்னை மரியா இந்த உலகத்திற்கான ஒரு ரோஜா. நாம் காண்கின்ற அனைத்து பூக்களையும் ஒன்று சேர்த்த ஒரு ரோஜா, அதிசய ரோஜா. இந்த உலகம் பிறப்பித்த ஒரு ரோஜா, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற ஒரே ரோஜா என்கின்ற அந்த முழுமையை நாம் சிந்திப்போம். திரு தூயகத்தில் தலைமை குரு மட்டுமே நுழைய முடியும். ஆண்டவருக்கும் அன்னை மரியாவிற்கும் உள்ள அந்த ஒரு நெருக்கம், இதை நாம் எப்படி சிந்திப்போம்? இதுதான் மோட்ச காரியங்களை சிந்திப்பது. எவ்வாறு இந்த புனித குழந்தையை புனித சுவாக்கின் அன்னம்மாள் தங்களது பேறு பலன்களால் இறைவேண்டலால் பெற்றுக்கொண்டார்கள், நாம் எவ்வாறு பெற வேண்டும்? மோட்ச புதையலுக்குள் பயணிப்பது என்பது இதுதான். எனவே மீட்பு என்று நாம் வந்தோம் என்றால் அது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட். அதை எளிதாக தந்து விடுவார். அதற்கு ஆண்டவரால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் கடவுளால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் என்றால் மிக குறிப்பாக அன்னை மரியாவையும் அவரது வாழ்க்கையையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்னை மரியாள் அன்பு செய்த புனித சூசேப்பர், புனித அன்னம்மாள், புனித சுவாக்கின் இவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்யும் பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே மோட்சத்திற்குள் நடைபயின்று ஒவ்வொரு கட்டமாக அணு அணுவாக அந்த மோட்சத்தை ரசிக்கும் சுவைக்கும் ஒரு பாக்கியத்தை பெறுகின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே புனித சுவாக்கின் அன்னம்மாள் இவர்களுடைய இந்த திருவிழாவிலே நாம் அவர்கள் கொண்டிருந்த அநேக அருட்கொடைகள், அன்பாக இருக்கட்டும் அல்லது பிறரை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், மன்னிப்பதாக இருக்கட்டும், அவர்கள் நீடித்து நிலைத்திருந்த அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும் அல்லது எதிர்நோக்காக இருக்கட்டும் அல்லது அவர்களது நேர்மையான வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எண்ணற்ற அருட்கொடைகளையும் செல்வங்களையும் புதையலாக, விண்ணரசின் புதையலாக அவர்கள் தங்களிடையே வைத்து கொண்டார்கள். அதே போல விண்ணரசின் புதையல்களான இவர்களது உறவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர்களது பணிந்து அவர்களது பேறு பலன்களை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். புனித அன்னம்மாளும் சுவாக்கினும் நமக்காக பரிந்து பேசுவார்கள். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், திறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம்
அவரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். தீர்வை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது விசுவாசத்தை அறிக்கையிட்ட உறுதியோடு நம் தேவைகளை மன்றாட்டுகளாக்கி சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் ஆற்றிய பணியை திறம்பட செய்திடவும் நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் உத்தமரே எம் இறைவா, ஒவ்வொரு தலைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தலைவன் தம் மக்களை உண்மை வழியில், நீதி வழியில், நேர்மை வழியில் வழிநடத்தி தன்னலம் மறந்து ஏழை எளிய மக்கள் மீது பரிவு கொண்டு மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றால் பாதிப்படைந்த மக்கள் மனதிடருடன் வாழவும், இந்நோயால் இறந்தவர்கள் நித்திய வாழ்வடையவும், பெருந்தொற்று பரவாமல் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாள் விழாவை சிறப்பிக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரும் ஞானத்தோடு வாழவும், குடும்ப ஜெபம் செய்து உம் வார்த்தையை வாழ்வாக்க தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, எம் பாதுகாவலியாம் புனித சுவைக்கின் அன்னமாள் தம் மகள் மரியாவை ஞானத்தோடும் அன்போடும் வளர்த்தது போல எம் பங்கு மக்கள் அனைவரும் அவர் தம் பிள்ளைகளை ஞானத்தோடும் அன்போடும் வளர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். தந்தையாய் தாயாய் இருந்து எங்களை வழி நடத்துகின்ற அன்பு தெய்வமே இறைவா, இதோ இன்றைய தினத்திலே சிறப்பாக நீர் எங்களுக்கு செய்து வந்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு விதமான சூழல்களிலே நீர் எங்களை பாதுகாத்திருக்கின்றீர், வழி நடத்தி இருக்கின்றீர்.
இந்த கோவிட்-19 பெருநோய் தொற்றின் இந்த காலத்திலே கூட பல்வேறு விதமான துன்பங்களிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், வழி நடத்துகின்றீர். நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, இதோ எங்கள் பங்கு சமூகத்தை முன்பாக வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறு குழந்தைகளை, மூத்த குடிமக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். எந்த விதமான ஆபத்துக்களோ விபத்துக்களோ தீமையின் சக்திகளோ இவர்களை அணுகாதவாறு பாதுகாப்பீராக. அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே தாங்கி நடத்தியருளும். உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தருளும். தந்தை இறைவா, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் அதனதன் காலங்களிலே நிறைவாக பொழிந்தருளும். நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட எல்லா தேவைகளையும் இதோ மீண்டும் ஒரு முறை கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு இணைந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெப வேண்டுதல்களை எங்களிடத்திலே சொன்னவர்கள், அவர்களுடைய பெயர்களை மறந்திருக்கலாம், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மறந்திருக்கலாம். ஆண்டவரை, அனைத்து தேவைகளையும் இதோ முன்பாக வைக்கிறோம். இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இதோ முன்பாக வைக்கிறோம். எங்களுடைய தேவைகளை அதையே உணர்வு சூழலோடு நாங்கள் முன்பாக வைக்கிறோம். அனைத்தையும் எங்களுக்கு அதனதன் காலங்களிலே வழங்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நாம் நிர்மணிந்து ஒப்புக் கொடுக்கின்ற உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கும் நமக்கும் ஏற்றதாகும்படி இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றோடு அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழி மரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் என்றென்றும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த தூயவர்களிலே உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த தூய நிலைக்கு மீண்டும் அழைத்து என்றென்றும் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க என்றென்றும் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே தூயவர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனிதர்களான புனித அன்னம்மாள் சுவாக்கின், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்குகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் வழங்குகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும் எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. வழியும் வழியும் என என்னோடு இருப்பாய் வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய் உணர்விலே நீ மலர்வாய். வழியும் வழியும் என என்னோடு இருப்பாய். என்னோடு நீயும் உறவாகுவாய் ஆயனாயிருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் ஆயனாயிருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திரே அன்பின் விருந்திரே விருந்திரே உறவின் விருந்திரே
இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். ஜெபமும் ஜெயமும் என என்றென்று வாழ்வில் உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நீ வாழ்வேன். உன் நாமம் என்றும் நான் பாடுவேன். என்னோடு நீயும் இளைப்பாறுவாய். ஆயனாயிரும் இருவார், என்னை ஆவியால் நிரப்பிடுவார். ஆயனாயிருந்திடுவார், என்னை ஆவியால் நிரப்பிடுவார். நன்றி சொரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வானத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. அனைவரையும் அரவணைக்கும் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம் சிறகின் கீழ் அரவணைத்து அவர்களுக்கு எத்தீங்கும் நேராமல் கண்ணின் மணி போல் காத்த உம்முடைய மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சொரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வானத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. அன்பு இறைவா, நமது பாதுகாவலியாம் புனித அன்னாளின் திருவிழா திருப்பலியை நல்ல முறையில் சிறப்பிக்க செய்த உம்முடைய மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சொரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வானத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து இந்த கொடிய நோயான கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து எங்களை காத்த உம்முடைய கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சொரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வானத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. அன்புக்குரியவர்களே, நம் பங்கின் பாதுகாவலர் புனித அன்னம்மாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கின்றோம். புனித அன்னம்மாளின் பாதுகாவலிலே நாம் பங்கை ஒப்புக் கொடுப்போம். புனித அன்னம்மாள் வழியாக உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். இன்னுமாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து அதிலே பங்கேற்றவர்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமென நாம் ஜெபிப்போம். இன்னும் இன்றைய நாள் திருவிழா மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருட்தந்தை பெஞ்சமின் அடிகளாருக்கு நமது நன்றிகளை செலுத்துவோம். இன்னுமாக நம் பங்கு நிர்வாகிகள் மற்றும் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் அனைவரும் இந்த நாளில் வீட்டிலிருந்தே பல காரியங்களை செய்து ஜெபித்து ஒப்புக்கொடுத்த அத்தனை நிகழ்வுகளுக்காகவும் உங்களை வாழ்த்துகிறேன். தூய அன்னம்மாளின் அருட்கரம் நம்மை என்றும் வழிநடத்த சிறப்பாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்னுமாக கோவிட்-19 தொற்றிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டுமென்று தொடர்ந்து நாம் அனைவரும் கரம் கோர்த்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக.
இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர்கள் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகனை மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் தூய்மையடைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசி பெற ஜெபிப்போம். என்றென்றும் எங்களை ஆண்டு நடத்தும் அன்பு இறைவா, நீர் எங்கள் மக்கள் மீது உம்முடைய சிறப்பான வேண்டுதல்களால் எங்களுக்கு வலுவூட்டி எங்கள் மீது உமது முடிவில்லா ஆசியை பொழிவீராக. நீங்கள் அனைவரும் தூய சுவாக்கி மன்னமாள் இவர்களுடைய பரிந்துரையினாலே இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலை அடையவும் அவர்களுடைய தூய்மையான வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதிலே என்றென்றும் கருத்தோன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம்முடைய மக்கள் விண்ணக தூயவரின் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்மாள் தாயே உம்மை எண்ணி புகழ்கின்றோம். எம் தாயே உம்மை எண்ணி மகிழ்கின்றோம். கன்னிமரி தாயே கனிவுடன் நீந்தி இந்த எண்ணி புகழ்கின்றோம். எம் சின்ன எல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்கின்றோம். அமனியின் அன்னையே அன்னம்மாள் தாயே உம்மை எண்ணி புகழ்கின்றோம். என் தாயே உம்மை எண்ணி மகிழ்கின்றோம். பறந்து ஓடிடும் உந்தன் பாதம் வந்தால் கவலை எல்லாம் பறந்து ஓடிடும். பஞ்சம் தீனி நோய்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்திடும். உன் நாமம் சொன்னால் துன்பம் எல்லாம் பறந்து ஓடிடும். உந்தன் பாதம் வந்தால் கவலை எல்லாம் பறந்து ஓடிடும். தஞ்சம் என்று வந்தோம் எங்கள் கெஞ்சும் குரல் கேளும் அம்மா அன்னம்மாளே. பாடிடும் எம்மை பாரும் அம்மா
பாடிடும் எம்மை காத்திடுமா காத்திடுமா. அமளியின் அன்னையே அன்னம்மாள் தாயே உம்மை எண்ணி புகழ்கின்றோம். எம் தாயே உம்மை எண்ணி மகிழ்கின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியந்தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கிடவது. நம் பங்கின் பாதுகாவலியான புனித அன்னம்மாள் தாயே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே